அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் பிரதமரின் சூப்பரான அறிவிப்பு. அனைவரும் குவைத் வர புதிய ஏற்பாடு. 5 நிமிடத்தில் குவைத் விசா கிடைக்கும். மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து போலி குவைத்திகளால் பாதிக்கப்படும் வீட்டு தொழிலாளர்கள். அடுத்து ஹஜ் தொடர்பான புதிய தகவல். அடுத்து தங்கத்திற்கான புதிய அறிவிப்பை வெளியிட்ட வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் தற்போது புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி இனி குவைத் விசா ஆப்பில் டூரிஸ்ட் விசா, விசிட் விசாவிற்கு அப்ளை செய்தால் 5 நிமிடத்தில் விசா ப்ராசஸ் முடிந்து உடனுக்குடன் விசா கிடைக்க புதிய ஏற்பாடு குவைத் விசா ஆப்பில் செய்யப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அக்டோபர் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை குவைத்தின் கிளைமேட் சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்றவாறு இருக்கும் எனவும், ஆகையால் வெளிநாட்டவர்கள் குவைத்திற்கு சுற்றுலா விசாவில் வர வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். சவுதி அரேபியா, துபாய் ஆகிய நாடுகளில் விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் ஷங்கன் விசா மற்றும் US விசா வைத்திருக்கும் இந்தியர்கள், இளைஞர்கள் டூரிஸ்ட் விசாவில் குவைத் வர முடியும். அடுத்த தகவல், இந்தியாவும் சவுதி அரேபியாவும் 2026ஆம் ஆண்டிற்கான ஹஜ் பயணிகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா 1.75 லட்சம் ஹஜ் விசாக்கள் இந்தியர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ போலி குவைத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்களுடைய குவைத்தி குடியுரிமை உள்துறை அமைச்சகம் அதிரடியாக ரத்து செய்து வருகிறது. கிட்டத்தட்ட இதுவரை பார்த்தீங்கன்னா 60,000க்கும் மேற்பட்ட போலி குவைத்தியுடைய குடியுரிமையை குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் அதிரடியான உத்தரவின் பேரில் தி ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் குவைத்திகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை. யாரெல்லாம் போலி குவைத்திகளிடம் இகாமா அதாவது விசா அடிச்சிருக்காங்களோ அவங்களோட விசாவும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அதனால் லீவுக்கு போயிருக்கும் ஹாதிம் விசா வீட்டு தொழிலாளர்கள் குவைத் வருவதற்கு முன்னாடி உங்கள் விசா ஸ்டேட்டஸை சரிபார்த்து விட்டு விசா கேன்சல் ஆகாமல் இருந்தால் மட்டும் குவைத் வாங்க. ஏன்னா பலர் விசா கேன்சல் ஆன காரணத்தினால் குவைத் வந்து ரிட்டன் ஊருக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். ஒருவேளை ஹாதிம் விசா தொழிலாளர்கள் குவைத்தில் இருக்கும்போது உங்கள் குவைத்துடைய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசா வந்து வேறு கஃபில் கிட்ட மாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா ஊருக்கு சென்று புது விசாவில் ரிட்டன் குவைத் வர முடியும். இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் பல வீட்டு தொழிலாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அதனால் மிக முக்கியமான அந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து தங்க நகை தொடர்பான புதிய அறிவிப்பை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதாவது குவைத் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா, இலங்கை உட்பட அனைத்து நாடுகளிலும் தங்கத்திற்கான டிமாண்ட் அதிகரித்துள்ளது. அதுபோல் தங்கத்திற்கான ரேட்டும் தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. முன்பெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் தங்க நகை வாங்க வேண்டும் என்றால் 20,000 ரூபாய் இருந்தால் போதும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் தங்க நகை வாங்க வேண்டும் என்றால் இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வரை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இன்னும் 5-6 வருஷம் ஆனால் அவ்வளோதான் போல. தங்கத்தை வாங்குவது பற்றி யோசிக்க முடியாது போல. அந்த அளவுக்கு ராக்கெட் வேகத்தில் தங்கத்தின் விலையானது உயர்ந்து வருகிறது. இப்போ ஒவ்வொரு அரபு நாடுகளும் தங்கத்தை பாதுகாக்க அதிரடியான நடவடிக்கை எடுத்து வருகின்றன. குவைத்துடைய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சருமான ஹலிஃபா லஜில் அவர்கள் இனி தங்கம் வாங்கும் வாடிக்கையாளர்கள் ரொக்க பணத்தை கொடுத்து தங்க நகைகள், தங்க காயின்களை வாங்கக்கூடாது என அறிவித்துள்ளார்கள். அப்படி மீறி வாங்கினால் அது இல்லீகல் என புதிய சட்டத்தை அமுல்படுத்தி உள்ளார்கள். தங்க நகைகள் வாங்க வேண்டுமென்றால் இனி ஆன்லைன் பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாகத்தான் இனி தங்க நகைகளை வாங்க முடியும். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,800 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 27 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,200 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 18,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 41 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு குவைத் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 23 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 10,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 24 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 288 ரூபாய் 33 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 988 ரூபாய் 14 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 927 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 613 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.